இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 7வது கோள் 8வது கோள் என்ன, யுரேனஸ் நெப்டியூன் என்ற 2 கோள்களை இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 8 கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும் பொழுது யுரேனஸ் என்ற கோள் எத்தனாவது கோளா சுற்றி வருது? 7வது கோளா சுற்றி வருது. அப்ப சூரியனிலிருந்து 7வது இடத்துல இருக்கனால அது எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியனிலிருந்து ரொம்ப விலகி இருக்குல்ல. நம்ம பூமி மட்டும்தான் சூரியனிலிருந்து சரியான தொலைவில் இருக்கனால நிலம், நீர், காற்று என்ற இந்த 3ம் சரி விகித அளவில் கிடைக்கிறதுனால இந்த பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்றோம். ஆனா பூமியிலிருந்து 7வது கோளா இருக்கக்கூடிய யுரேனஸ் என்ற கோள்ல உயிரினங்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? இந்த யுரேனஸ் என்ற கோள் முற்காலத்துல எல்லாம் கண்டுபிடிக்கப்படலை. 1781 வில்லியம் ஹெர்சல் என்ற ஒரு வானியல் அறிஞர் தான் முதல்ல இந்த கோளை தொலைநோக்கி மூலமாக தொலைவில் இருந்து பார்ப்பதற்கு ஒரு கருவி வச்சிருக்காங்க. அது பேர் தான் என்னது? தொலைநோக்கி. அந்த தொலைநோக்கி மூலமாக இந்த யுரேனஸ் என்ற கோளை கண்டுபிடிச்சாரு. அப்ப தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது? யுரேனஸ். அப்ப தொலைநோக்கி மூலமாக இந்த யுரேனஸ் என்ற கோளை கண்டுபிடித்த வானியல் அறிஞர் பேர் என்ன? வில்லியம் ஹெர்சல். சரியா? அப்ப அந்த வானியல் அறிஞர் கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த யுரேனஸ் என்ற கோள் ஒன்று இந்த சூரியனை சுற்றி வருது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம், செவ்வாய் கோள்ல எந்த மாதிரியான தனிமங்கள் இருந்துச்சு? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இருந்துச்சு. அதே போல இந்த யுரேனஸ் கோள்ல என்ன மாதிரியான வாயுக்கள் இருக்கு அப்படின்னா, மீத்தேன் என்ற வாயு இருக்கு. அந்த மீத்தேன் என்ற வாயு இருக்கிறதுனால தான் இந்த கோள் பச்சை நிறமா காட்சி அளிக்குது. இந்த மீத்தேன் என்ற அந்த வாயுவோட குறியீடு என்னன்னா CH4. சொல்லுங்க. ஹைட்ரஜனோட குறியீடு என்ன? வெரி குட், H2. நீரோட குறியீடு என்ன? H2O. நம்ம குடிக்கிறோம்ல நீர், தண்ணீர் குடிக்கிறோம்டா, இந்த தண்ணீரோட குறியீடு என்ன? H2O. அது போல மீத்தேனோட குறியீடு என்ன? CH4. வெரி குட், தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ரோமானிய பேர்ல தான் மற்ற கோள்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. கிரேக்க மொழியில பேர் வைக்கப்பட்ட ஒரே கோள் எது? இந்த யுரேனஸ் தான். கிரேக்க மொழியில விண் கடவுளின் பேர் தான் யுரேனஸ். அந்த கிரேக்கர்களோட விண் கடவுள், விண்வெளி இருக்குல்ல, இந்த விண்வெளியை வணங்கக்கூடிய அந்த கடவுளின் பேர் தான் என்னது? யுரேனஸ். அந்த யுரேனஸ் என்ற வார்த்தையை தான் இந்த கோளுக்கு பெயராக சுட்டியிருக்காங்க. சரியா? அதே போல மற்ற எல்லா கோள்களும் கடிகார சுற்றுக்கு ஆப்போசிட்ல சுற்றும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் எல்லா கோள்களும் சுற்றும். எந்த கோள்களை தவிர இந்த யுரேனஸ், வெள்ளி என்ற 2 கோள்கள் தான் கிளாக் வைஸ்ல சுற்றும். மற்ற எல்லா கோள்களும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுற்றும். அப்ப நம்ம பூமியே எந்த திசையில சுத்துது? நம்ம பூமியே எந்த திசையில சுத்துது? ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக்னா என்ன? கிளாக் எப்படி சுத்தும் தெரியுமில்ல? கிளாக்கோட முள் எப்படி சுத்தும்? வலதுல இருந்து இடதுபுறமா சுத்தும். சரியா? அப்ப இந்த கோள் எந்த பெயர்ல சுத்தும்? வெள்ளி கோளும் யுரேனஸ் என்ற கோளும் மட்டும்தான் எந்த திசையில சுத்தும்? கடிகார திசையில சுத்தும். இந்த கடிகாரத்துல முள்ளு சுத்துறத நீங்க நினைவில் வச்சுக்கிட்டீங்கனாலே அது 2 கோள். எந்த கோள்? யுரேனஸ், வெள்ளி. வீனஸ் மற்றும் யுரேனஸ் ரெண்டுமே நசுன்னு முடியும். இந்த நசுன்னு முடிஞ்சுன்னா அந்த 2 கோள்களும் எந்த திசையில சுத்தும்? கிளாக் வைஸ்ல சுத்தும். மற்ற கோள்கள்லாம் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். புரிஞ்சா? சூஸ் த பெஸ்ட்ல உன்னைய குழப்பி என்ன செய்வாங்க? கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி நீனு புரிஞ்சு படிச்சீங்கன்னா தெளிவா நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆன்சரை கரெக்டா எழுதிடலாம். சரியா? நம்ம பூமியானது அப்படியே 23 டிகிரி சாய்ந்த நிலையில தான் என்ன செய்யுது? சுத்திக்கிட்டு இருக்கு. அதே போல இந்த யுரேனஸ் கோள் தனது அச்சிலிருந்து ரொம்ப சாய்ந்து சுத்தும். அப்படி சுத்திக்கிட்டே சூரியனை சுத்தி வரனால ஒரு பந்து உருள்ற மாதிரியே காட்சி அளிக்கும். ஒரு பந்து உருண்டுகிட்டே போனா எப்படி காட்சி அளிக்கும்? அந்த மாதிரி தான் சூரியனை இந்த கோள் சுத்தி வருது. அதனால இந்த கோளுக்கு உருளும் கோள் அப்படின்னு பேர் இருக்கு. சரியா? நேற்று நீங்க சொன்னீங்கல்ல, செவ்வாய் கோளோட துணைக்கோள்கள் பேர் என்ன? ஹோமஸ், டீமஸ். வியாழன் கோளோட துணைக்கோள்கள் என்ன? அயோ, ஐரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டா. சொன்னோமா? அதே போன்ற சனிக்கோளோட துணைக்கோள் பேர் என்ன? டைட்டன். மறந்துடக்கூடாது.
அதே போன்று இந்த யுரேனஸ் கோளோட துணைக்கோள் பேர் என்ன அப்படின்னா டைட்டானியா. அப்படியே நீங்க வேறுபடுத்தி படிக்கணும். ஒவ்வொரு கோள்களுக்கான துணைக்கோள்களை நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். இந்த கோளோட இந்த யுரேனஸ் கோளோட துணைக்கோள் பேர் என்ன? இந்த யுரேனஸ் கோளுக்கு மொத்தம் எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னா 27 துணைக்கோள்கள் இருக்கு. அதுல மிகப்பெரிய துணைக்கோள் தான் என்னன்னா டைட்டானியா. சரியா? அடுத்து சூரிய குடும்பத்திலேயே கடைசி கோள் 8வது கோளா இருக்கக்கூடிய கோள் பேர் என்ன? நெப்டியூன். இந்த நெப்டியூன் கோள் 8வது கோளாக சூரிய குடும்பத்திலிருந்து மிக தொலைவில் 8வது கோளா இருக்கிறதுனால இந்த கோள் குளிர்ந்த கோள் என்று அழைக்கப்படுது. சரியா? 8வது கோளா இருக்கக்கூடிய இந்த கோள்ல பனி படர்ந்ததோட பலத்த காற்று வீசும். எந்த நேரமும் பலத்த காற்று வீசிக்கிட்டே இருக்கும். ரோமானியர்களோட கடல் கடவுளின் பேர் தான் என்னது? நெப்டியூன். இந்த கடல் கடவுளோட பேரை தான் இந்த கோளுக்கு சூட்டியிருக்காங்க. சரியா? அப்ப கடல் கடவுளின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள் பேர் என்ன? நெப்டியூன். இப்ப இதற்கு முன்பாக பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் போன்ற கோள்களோட துணைக்கோள்கள் பேரெல்லாம் முன்னாலே சொல்லிட்டேன். அதே போல இந்த நெப்டியூன் கோளோட துணைக்கோள்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 14 துணைக்கோள்கள் இருக்கு. அந்த 14 துணைக்கோள்கள்ல மிகப்பெரிய துணைக்கோள் பேர் என்ன அப்படின்னா ட்ரைட்டன். சொல்லுங்க. அப்ப யுரேனஸ் கோளோட துணைக்கோள் பேர் என்ன சொன்னேன்? டைட்டானியா. இந்த கோளுக்கு ட்ரைட்டன். டைட்டன் இதுக்கு முன்னால ஒரு துணைக்கோள் பேர் சொன்னேன் டைட்டன். அது யாருக்கு? சனிக்கோளுக்கு. வெரி குட். சனிக்கோளோட துணைக்கோள் பேர் தான் என்னன்னு? டைட்டன். இது நெப்டியூனோட துணைக்கோள் பேர் என்ன? ட்ரைட்டன். ட்ரைனா 3ன்னு நினைவு வச்சுக்கோங்க. ட்ரை சைக்கிள் சொல்றோம்ல. ட்ரை சைக்கிள் ஏன் சொல்றோம்? 3 கால் இருக்கும். அதன் அடிப்படையில் நெப்டியூன் கோளோட துணைக்கோள்கள் மொத்தம் 14. அந்த 14 துணைக்கோள்களில் மிகப்பெரிய துணைக்கோளோட பேர் என்ன அப்படின்னா ட்ரைட்டன். சொல்லிடுவீங்களா? மனப்பாடம் பண்ணிடுவீங்களா? அப்போ இந்த துணைக்கோள்களை மட்டும் பிரித்து சார்ட் போட்டு தெளிவாக என்ன செஞ்சிடணும்? மனப்பாடம் பண்ணிடணும். பண்ணிடலாமா?